ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வாய்ஸ் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா ப்ரொடெக்ஷன் டேலண்டட் அவார்ட். யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே அவார்டு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? அதுக்குள்ள நானும் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தேன். யூடியூபர்ஸ், நல்லா ஃபேமஸ் யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே அவார்டு கொடுத்து அப்ளை பண்ணி அவார்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நாம் போயிருந்தோம். இது வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் நாங்கள் கிளம்பும்போது எடுத்த வீடியோ தான். ரொம்ப நாள் ஆச்சுங்க ட்ரெயினில் போய், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமெல்லாம் இருக்கும். அதனால் காலையில் நேரமே ட்ரெயினில் போகலான்னு ட்ரெயினில் போனோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ரயில்வே ஸ்டேஷனெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். ஏன்னா அம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ட்ரெயினில் தான் போவோமா, அதனால் எனக்கு அதே ஒரு மெமரிஸாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினுங்கிறதே மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அம்மா இறந்ததுக்கப்புறம். சரி, இப்போ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய அவார்டு ஃபங்க்ஷனுக்காக ட்ரெயினில் போகிறோம். அது நிறைய ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த அவார்டு ஃபங்க்ஷன் எனக்கு எப்படி கிடச்சிது, நான் எப்படி இதுக்கு அப்ளை பண்ணி எல்லாம் போனேன் அப்படிங்கிறதையெல்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளவுதான் தெரியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கிற ட்ரெயின் வரப்போகுதுங்க. ட்ரெயினை பார்த்து மக்கள் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வரக்குள்ளே ட்ரெயினுக்குள்ளேயே போய் குதிச்சு உட்காந்துருவாங்க போல இருக்குது இடம் பிடிக்கிறதுக்காக. அங்கே பாருங்கள், ஒரு டிப்பில் போய் நிற்கிறாங்க எல்லோரும் இடம் பிடிக்கிறதுக்கு. அப்படியே ட்ரெயின் உள்ளே வந்துச்சு பாருங்கள். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறதுனால. கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு ஜன்னல் சீட்டு கிடச்சிது. அதனால் ஜன்னல் சீட்டுலேயே உட்காந்தாச்சு. இங்கே என்னோட அவார்டு ஃபங்க்ஷனை விட்டு போட்டு ஏதேதோ காட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அவார்டு ஃபங்க்ஷன் வீடியோ எல்லாமே இது கூட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும். உங்களுக்கும் பார்க்குறக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து 2 வீடியோவாக கொடுக்குறேன். இது வந்து திண்டுக்கலுக்கு போயிட்டேங்க. திண்டுக்கலுக்கு போனதுக்கப்புறம் திருச்சிக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டாங்க ட்ரெயின். சரி, காலையில் டிஃபன் சாப்பிடல, யாருமே சாப்பிடல. அதனால் ஒரு ஹோட்டல் கடையில் போய் அங்கே தோசை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, சாப்பிட்டு போட்டு நாங்கள் வந்து திருச்சி ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் 1.5 மணி நேரம். அப்போ அந்த ஜங்ஷன் வழியாக நடந்துட்டு போயிட்டுருக்கும்போது தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலலாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ ஃபங்க்ஷனுக்கு வரலாம். சரி, இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேண்டாம். ஒரு வழியாக ட்ரெயினை பிடிச்சி திருச்சி போயிட்டுன்னு வைங்க. அன்னைக்கு சாயந்தரம் பார்த்திங்கன்னா செம்ம போர் ஆயிடுச்சு. அங்கே மண்டபத்துக்கு போனால் என்னன்ட்டாங்க, நாளைக்கு தானே ஃபங்க்ஷன், இன்றைக்கி வந்து ரூம் அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ நாங்கள் ஃபோனில் எல்லாமே விசாரிச்சுட்டு தான் போனோம். ரூமெல்லாம் அலௌடு இருக்கா அப்படின்னு எல்லாம் விசாரிச்சுட்டு தான் போனோம். அங்கே போனால் என்னென்னு தெரியல, ரூம் அலௌடு இல்லை அப்படின்னு. நைட்டு தான் அலௌடு போல் இருக்குது. அப்போ இல்லைன்ட்டாங்க. நாங்கள் முதலே போயிட்டோம். நாங்கள் தான் ஃபஸ்ட் ஆளாக போயிருக்கிறோம். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா மண்டபத்தில் உட்காந்துருந்தோம். அப்புறம் இப்படியே உட்காந்துருந்தா லேட் ஆயிருமே அப்படின்னு சொல்லி போட்டு எங்கள் வீட்டுக்காரர் போய் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அங்கே போய் நாங்கள் சரி கொஞ்சம் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டோம். இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்திங்கன்னா, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஸ்டெப் இருக்குது பார்த்திங்களா, இதில் நான் நின்றுக்கிட்டே இருக்கிறேன் கீழே. என்னால் ஏறவே முடியல, பயந்துக்கிட்டு. இப்படியா விட்டுட்டு போவீங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே மேலே வா, ஒன்றும் பயந்துக்காத வா அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லக்கேஜையெல்லாம் வச்சுட்டு இருங்க நான் ஒரு தடவை போயிட்டு வரேன்னு சொல்லி போட்டு நானும் என் பொண்ணு மேலே ஏறி அந்த பக்கம் இந்த பக்கம் ஏறி விளையாண்டுட்டு இருந்தோம். இன்னும் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் சரி வா 2 தடவை போய் இந்த ரேம்பில் ஏறிட்டு அந்த பக்கம் இந்த பக்கமும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா, நானும் சின்ன பிள்ளையாட்டம் நானும் அவளும் அந்த ரேம்ப் வழியாக போய் ஸ்டெப் வழியாக இறங்கி வந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ரூமுக்கெல்லாம் போயிட்டோன்னு வைங்க. ஒரு ரூமை பிடிச்சி போயாச்சு. மண்டபத்தில் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம பிள்ளைவெல்லாம் வச்சுட்டு ரொம்ப நேரம் அங்கேயும் இங்கேயும் உட்காந்துட்ருக்க முடியாது. அதனால் ரூமுக்கு போயாச்சு. ரூம்லையும் போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கணும். தூக்கமெல்லாம் வரல. சரி, ஒரு காஃபி சாப்பிட்டு லன்ச்சு யாருமே சாப்பிடல. சரி, அதையும் சாப்பிட்டு டீ குடிக்கிறதுக்காக இங்கே வந்தோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா செம போர். என் ஃப்ரெண்டு யூடியூபர் சுஜிமுகி நந்தினி, அவங்க தான் எனக்காகவே பாவம் அவங்க வந்து நாளே உங்களுக்கு 2 வீலரில் உங்களுக்காகவே நான் வர்றேங்க்கா அப்படின்ட்டாங்க. சரி, அவங்களுக்காக தான் நானுமே பார்த்திங்கன்னா நேரமே போனோம். இல்லைன்னா நான் வந்து மிட் நைட்டில் கூட நம்ம கிளம்பி இங்கே வந்திருக்கலாம். சரி, இவ்வளோ நேரம் இருக்கே, அவங்களும் இன்னும் வர்றதுக்கு நேரம் இருக்குது, படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி
விக்ரம் படம், தங்கலான் படம், அதுக்காக தான் வந்திருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதோட முடியுதுன்னு தான் நினைக்கிறேன். இனி வந்து அவார்டு ஃபங்க்ஷன் வீடியோவெலாம் நான் அடுத்த வீடியோவில் காட்டலான்னு இருக்கேன். ரொம்ப லென்த்தாக போயிடும். இங்கே வந்து படத்தை பார்த்துட்டு இப்போ அப்புறம் நந்தினியெல்லாம் போய் பார்த்துட்டு பேசிட்டு நந்தினியோட லைவில் போய் பேசிட்டு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப 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 சந்தோஷமான இருந்த ஒரு தருணம்னு சொல்லலாம். நம்மளுடைய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம், அந்த அங்கீகாரத்துக்கான ஒரு வெற்றி அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு மொமெண்ட் இது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லாமே பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு நம்மளை தேடி வராது, நம்ம தான் வாய்ப்பை தேடி போகணும். நம்ம வாய்ப்பை தேடி போனால் தான் வெற்றியும் நம்மளை தேடி வரும். வாய்ப்பு கிடைக்கும் போது கஷ்டத்தை பார்க்கக்கூடாது, கஷ்டத்தை பார்க்காம அதில் இருக்கிற வாய்ப்பை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினைக்கிறேன். சரி, எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிது, அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாருமே இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் யூடியூப்